இரண்டு கூட்டணிகளுமே வந்து பெரிய பெரிய கூட்டணியில வெளியேறிட்டீங்க, இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய இந்த நகர்வு எங்க நாம் தமிழர் அந்த சைட்லயும் போக முடியாது. அடுத்த கட்டமா தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது வேற அமைப்புல சேர்ந்து போட்டியிடுவதற்கான அதுக்குதான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன 25க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், விளிம்புநில மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் தேசிய அமைப்புகள் என்னை சந்திப்பதற்கு வருகிறது அறையில் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் முடிவை அறிவிப்போம். பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் போன உடனே வந்து வரவேற்று உள்ள கூட்டு போய் பிஸ்கட், காபி, வடை எல்லாம் கொடுப்பாங்க, மரியாதையோட நடத்துவாங்க. போகும்போது கார் வரைக்கும் வந்து வழி அடிச்சு அனுப்புவாங்க. அதெல்லாம் அது சுயமரியாதை இயக்கம். நான் ஒரு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வளர்ந்து வந்தவன் தான். அதனால அதெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. அது எதுல சொல்றாருன்னா, இந்த 10 அம்ச கோரிக்கையை கொடுத்து இது ஒரு டிமாண்டாக இதை நிறைவேற்றுங்கள், எனக்கு இடம் கூட தேவையில்லை என்று நான் சொன்ன போது எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை, புதிய ஒரு செயல் திட்டத்தை வேல்முருகன் கொடுப்பதில் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது திமுக பேச்சுவார்த்தை குழு வந்து இல்ல, அது வந்து திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட நான் இந்த கோரிக்கைகளை கையளிச்சேன். அதை குறித்து இந்த நிமிடம் வரையிலும் அதுல நாங்க ஒரு சரி 10 கொடுத்தீங்க வேல்முருகன், நாங்க ஒரு 5 நிறைவேற்றி தரோம், நீங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரல. அந்த டிமாண்ட் கொடுத்ததே அவர்கள் வந்து நீங்களாம் டிமாண்ட் கொடுக்கிற அளவுக்கு அப்படின்னு அந்த தோணி இருக்குல்ல, அதைத்தான் நான் பெரிய மனப்பான்மை. ஒரு 10.5% திமுக ஆட்சிக்கு வந்த டே 1 என்னுடைய சட்டமன்ற குறிப்புகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பத்திரிகை நண்பர்கள். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்திய பிறகுதான், நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு ஜி கே மணி போன்றவர்கள் வலியுறுத்திய பிறகுதான் அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனா அந்த ஆணையம் இதுவரைக்கும் கால நீட்டிப்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர, உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த டேட்டாஸ், இந்த தரவுகளை குறித்து எடுப்பதற்கு எல்லளவும் முனை அளவும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளை சேர்த்து உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டு வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு அந்த விருதும் வழங்கப்பட்டது, அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுக தலைவர் வந்த பெரியார், அண்ணா, கலைஞர் வழி வந்த திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் அந்த ஆணையத்தை கிடப்பில் போட்டார்? ஏன் அந்த 10.5% வன்னியர்களுக்கு தருவதற்கு முன்வரவில்லை? எடப்பாடி தலைமையிலான ஒரு அவசர கதியில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக அது இருக்கிறது. ஆனால் தரவுகள் அடிப்படையில் ஏற்றி கொண்டு வாருங்கள், உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்ன போது ஏன் அதை செய்ய முன்வரவில்லை? அப்ப ஏன் வரல நான் கேள்வி கேட்ட போதுதான் அவர் எழுந்து சொன்னார், நாங்க இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் சந்திச்சு போய் சொன்ன போதும் அவையில அவர் வந்து என்ன சொன்னாரு, நாங்க வந்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்றோம் அப்படின்னாரு. ஆனா மேற்கொள்ளல. சரி, 10.5% கொடுத்தா அது ஒரு வன்னியிருக்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு கருதினால் நான் சொன்னேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்ப அதை வழங்க முன் வராதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மத்திய அரசு தான் நீங்க வந்து மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் இப்போ வந்து நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்வதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. நீங்க துணிஞ்சில முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். அது எந்த சக்தி உங்களை தடுத்தது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. அதாவது ஒட்டுமொத்தமா அது வந்து ஒரு மனிதகுல விரோத கட்சி பாரதிய ஜனதா கட்சி.
அவர்களோட நான் இவர்களை ஒப்பிடல. ஆனா இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS BJP ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்ப இங்க இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஊரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல் வச்சுகின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? DGP ADGP சட்ட ஒழுங்கு உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்க இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு ஜோன் IG எடுங்க, SP எடுங்க, கலெக்டர் எடுங்க, இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை DGP இருந்து எடுத்து கணக்கு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி வழி சிறுபான்மையராக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்ப இதுல எங்க இருக்கு சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்கிறேன், இதைத்தான் அவருக்கு டிமாண்டா கொடுக்கிறேன். அப்ப நீலாம் யாரும் எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறது? டிமாண்ட் வச்சுலாம் எங்ககிட்ட நீங்க கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்க எங்களை கையாளுறீங்க. அதனால நாங்க கூட்டணி விட்டு வெளியேறோம். நான் சொல்றேன், கொள்கை தாங்க காரணம். நான் கொள்கை, நான் சொல்லிட்டேன், எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை. ஆமா, நான் நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஹெக்டர், நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் நிலங்கள் நம்முடைய அங்க வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் தோடாஸ் மக்களுக்கும் சொந்தமான 17 ஜென்ம பூமி என்று சொல்வார்கள். அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 5 முறை பேசினேன். அது மகாவீர் ஜெயின் ஒருத்தவன் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு தான் பெயருக்கு பட்டா மாற்றி அதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல மாநிலங்களில் வங்கியில வச்சு பல ஆயிரம் கோடி மோசடி செஞ்சிருக்கிறான். அதை மீட்டு அந்த நிலங்களை அங்க இருக்கிற நிலமற்ற ஏழை மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கும் இலங்கையில பண்டாரநாயக்கா ஸ்ரீராமா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்க கொண்டு வந்து நீலகிரியில் வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் மக்களுக்கும் 1 சென்ட் நிலம் கிடையாது. இன்னைக்கு தோட்ட எஸ்டேட்லாம் மூட்டான், பசியும் பட்டினியுமா வாடி கிடக்குறாங்க. அவர்கள் என்னுடைய தொப்புள் கொடி ரத்த உறவு. ஈழத்துலதான் 1.5 லட்சம் மக்களை கொன்னு குவிச்சாங்க. தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கு உறிஞ்சி அட்டை போல் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி திரும்ப அவர்கள் கொண்டு வந்து இங்க கப்பலில் இறக்கப்பட்டு நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை பல்வேறு மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கிடையாது. ஆனா இங்க மார்வாடி, சேட்டு, குஜராத்திகள் 80,000 ஏக்கர் நீலகிரியில மட்டும் எங்கள் மண்ணின் பூர்வீகுடி ஆதி தமிழர்களுடைய நிலத்தை தன் சொந்த பெயருக்கு பட்டா மாற்றி இருக்கிறான். இதுக்காக நான் முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ மினிஸ்டர் சந்திச்சு கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்திச்சு கடிதம் கொடுத்தேன். ஒரு பதிலும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் முழுவதுமாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டில் என்ன வணிக தமிழர்கள் கையில் இருக்கு? ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. இரும்பு வணிகம் நம்ம கையில் இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில் இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில் இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில் இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில் இருக்கா? என்ன இருக்கு? நீங்க ஒளிப்படம் பதிவு செய்யறீங்களா? கருவிகள் இதெல்லாம் விற்கிறது வாங்குறது ஹோல்சேல் யாரு? தமிழ்நாட்டில் இங்க சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறி போயிட்டு இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் எதுக்கு நீங்க டாட்டாவுக்காக என்னுடைய பூர்வீகுடி மக்களுடைய நிலத்தை 5000 ஏக்கரை அவங்களை கொண்டு போய் அகதியா பல கிராமங்களில் தூக்கி எரிஞ்சு எதுக்கு தாரை வாக்குறீங்க? இந்திய அரசுக்கு சொந்தமா விமானம் இருக்கா? அப்ப இது வேல்முருகன் திமுக அரசுடைய தடையை மீறி அங்கு சென்று இந்த போராட்ட காலத்தில் பங்கெடுத்துக் கொண்ட அன்னையிலிருந்து ஒரு மந்திரி, அங்கு திமுக அமைச்சர்கள் இருக்கிற மந்திரி அங்க பல 100 ஏக்கர்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது 5 மடங்கு அரசாங்கமே அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது. அப்ப அது வேல்முருகன் இதுல குறைச்சலா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் என்னை பழி வாங்குகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. NLC-ல நெய்வேலி நிலத்தை கையகப்படுத்தக் கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்துறேன். வானராயபுரம் உள்ளிட்ட தென்குச்சி, வடக்குத்து இது உள்ளடக்கிய பல கிராமங்கள்ல 12 காலமாக வாழ்கிற எங்களுடைய மக்களை அடியோட பிடுங்கி தூக்கி எறியறீங்க. அது போய் வேல்முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அங்க தடுத்து நிறுத்தினான். அது உங்களுக்கு தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? NLC-னுடைய ஒரு ஆண்டுக்கு கொடுக்கிற 100 கோடி ரூபாய் CSR நிதியை அப்படியே அபகரித்துக் கொள்ளுகின்ற ஆளும் வர்க்கம். அதை நான் தட்டி கேட்டேன். அதற்காக கூட்டம் போட்டு திமுக மாவட்ட செயற்குள்ள மாவட்ட பொதுக்குழுல பகிரங்கமா பேசுறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய கொடைச்சல், வேல்முருகனுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. நான் தேர்தலில் நிக்கல, ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும், எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க.
இல்ல வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளா தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறன்ற ஒரே காரணத்திற்காக ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, ONGCக்காக நான் ஐயா மணியரசனோடு, மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்க தூசி தட்டி எனக்கு 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாள்ல. இது திமுக பழிவாங்கன்னு திமுக என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தில் லட்ச தொண்டர்கள் என் மீது அன்போ மாறாத பற்றோ நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திமுகவை தற்போது இயக்குகின்ற உயர் சாதி RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஈல்டாயிருக்கு, அடிபணிந்திருக்கு.